மதுரை அருகே என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மதுரை சிந்தாமணி அருகே போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ், இவர் மீது 20க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் மதுரை சிந்தாமணி அருகே இருக்கக்கூடிய வேளம்மாள் மருத்துவமனை அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திடீரென்று இன்று போலீசார் அவரை விரட்டி வந்திருக்கிறார்கள். காரில் தப்பி வந்த அவர் கஞ்சா கடத்தி வந்ததாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். உடனே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை பிடிக்க முயற்சித்த பொழுது அவர்கள் தப்பி அந்த தோப்பு பக்கம் உள்ளே சென்ற பொழுது பின்னால் விரட்டி சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்ற போது தன்னிடமிருந்த துப்பாக்கியால் போலீசாரை தூக்கி சுட்டதில் 3 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மதுரையில் கூட தனியார் மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உடல் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தை நேரடியாக ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கின்ற சமீபத்தில் வெள்ளைக்காளி அந்த கூட்டத்தை சேர்ந்த ரவுடியாக இவர் அறியப்பட்டிருக்கிறார். எனவே இவர் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் இருக்கின்றன. சமீபத்தில் கிளாமர் விஜயகுமார் என்பவர் ஏற்கனவே கொலை வழக்கில் கிளாமர் காளி என்பவர் நடைபெற்ற கொலை வழக்கில் இந்த ரவுடிக்கும் தொடர்பு இருக்கும் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.